பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். நம்ம இந்த புனிதமிக்க ரஜப் மாதத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய கடைசி பத்தையும் நம்ம அடைந்து விட்டோம். இந்த கடைசி 10 நாட்கள் இன்னும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கு. அந்த நாட்கள்ல இந்த களிமாவை நீங்கள் ஒரு முறையாவது ஓதிக்கொள்ளுங்க. மிகவும் நன்மையில சிறந்ததாக இருக்கும். உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், உங்களுடைய நிலைமை மாறும், உங்களுக்கு தேவையான செல்வங்களை கொடுக்கும். ஏன்னா இந்த களிமால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா 7 வானம் 7 பூமியும் கூட மிகைக்கக்கூடிய அளவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு. அதனால குறைந்த நேரத்தில் அதிக நன்மையை செய்யக்கூடிய அமலாக இது இருப்பதால அவ்வளவு சிறப்புக்குரிய அமலை நீங்கள் செய்து கொள்ளுங்க. அந்த களிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் ஒருவன் அப்படின்னு சொல்றோம். இந்த வஹ்தஹு அப்படிங்கக்கூடிய வார்த்தை பாத்தீங்கன்னா களிமால வரக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிறது தனியாவே களிமா தான். அப்போ பாத்தீங்கன்னா இதுல லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லி சொல்லி நம்ம கூட அல்லாஹ்வுடைய ஷிஃபத்தை சொல்ற மாதிரி வரும். லா இலாஹா இல்லல்லாஹு சதக்க வஹ்தஹு அப்படின்னு அர்த்தம்னா, அல்லாஹு வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவன் அர்த்தம். வணக்கத்துக்குரியவன் அவன் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை, அவன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவான்னு அர்த்தம். அப்ப இது பாத்தீங்கன்னா இந்த சதக்க வஹ்தஹு அப்படிங்கிறது அவனுடைய ஷிஃபத்து. அந்த ஷிஃபத்தை என்ன சொல்றோம், களிமாவோடு சேர்த்து சொல்றோம். அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு வ நஸர அப்துஹு. அடுத்த சிஃபத் என்ன சொல்றேன்னா, அவன் அடியாருக்கு உதவக்கூடியவனாக இருக்கிறான்னு அர்த்தம். உண்மையாலுமே அல்லாஹுதான் அவனுடைய அடியாருக்கு உதவுறான். இந்த உலகத்தில் யாரும் எதையும் தானாக சாதித்துக் கொள்வதில்லை. அல்லாஹுடைய நாட்டமே இன்றி வேற எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் தான் எங்களுக்கு உதவுறான்னு நம்ம சொல்றோம். அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு வ அஜ்ஜ ஜுந்தஹு வ ஹஜமல் அஹ்ஸாப் அப்படின்னு அர்த்தம்னா, நல்லடியார்களுக்கு உதவி செய்து எதிரிகளை தோல்வியுற செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே பாத்தீங்கன்னா எத்தனையோ போர்கள்லாம் சஹாபாக்கள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் எதிர்த்து என்ன பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே மூசா நபி காலம், யூனுஸ் நபி காலம், இன்னும் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எதிரிகள் இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் எவ்வளவோ எதிரிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாம தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் விட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், நமக்கு வெற்றியை கொடுப்பான்னு நம்ம சொல்றோம். அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு ஃபலா ஷைஅ பஹ்தஹு அப்படிங்கிறோம். வணக்கத்துக்குரியன் அவன் ஒருவன் தான், அவனே என்று வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறோம். சுபஹானல்லாஹ். அவன் மட்டும்தான் இருக்கிறான், வேற யாரையும் நாங்க வணங்க மாட்டோம், அதுக்கு தகுதி வேற யாருக்கும் இல்லை அப்படிங்கறத சொல்றோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை பத்தி தான், அவனுடைய சிஃபத்தை பத்தி தான் சொல்றோம். இந்த தேவைக்காக ஓதணும், அந்த தேவைக்காக ஓதணும் இந்த வார்த்தையும் வரல. ஆனா இதெல்லாமே அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையா இருக்கு. நாம ஒரு அமல் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம், துவா செய்யும் போது அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு துவா செய்யும் போது அந்த துவாவை கபூலாகுது. தொழுதுட்டு துவா கேட்கும் போது கூட நபி அவர்கள் சொன்னாங்க, அவசரப்படாதீங்க, அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு திக்ர் செஞ்சுட்டு சொல்லுங்க உங்களுடைய தேவையை. அப்ப அல்லாஹ் செவி தாழ்த்தி கேட்பாங்க. அதனால நீங்க அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் உங்க துவாக்கு ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் கனமானதாகவும் நன்மை மிகுந்ததாகவும், இன்னும் அது உங்க தேவையை நோக்கிதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க அல்லாஹ்வை புகழ்ந்தாவே போதும், அதை கொண்டே உங்க தேவைகள் நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய புகழுக்குரிய வார்த்தைகள் தான் இது. இந்த களிமாவை ஒரு முறை ஓதிட்டு நீங்க துவா செய்து பாருங்க, உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். குறைந்த நேரத்துல சிறப்புக்குரிய அமல்களை தொகுத்து கொடுக்குறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்க தினமும் துவா செய்து கொண்டே இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.